ஹாய் மை டியர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம சீக்ரெட் மேரேஜ் அதோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த ஸ்டோரிக்கு எனக்கு கிடைச்ச ரிவ்யூஸ் வந்துட்டு சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் போட்ட ஸ்டோரிஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரினா அது இந்த ஸ்டோரி தான். இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஸ்டோரியை தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் என்னோடய ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்புறம் நான் எப்போவும் கேட்கறது தான் உங்கள்கிட்ட, மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா பியர்ஸ். ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம டயாங் தான் அங்கே இருக்க பெட்ரூமில் அப்படியே பெட்டில் வேக்கப் ஆகி சிட் பண்ணியிருக்கான். பக்கத்தில் பார்த்தா ஜங்குக் இல்லை. எவ்வளோ மார்னிங்கு, எங்கே போயிட்டான் இவன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு டயாங் சிட் பண்ணியிருக்கான். இப்போ கரெக்டாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு புக் தான் டயாங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறான். ஜங்குக்கா, என்ன இவ்வளோ சீக்கிரம் வேக்கப் ஆகிட்ட? உனக்கு ஹெல்த் இன்னும் சரியாகலைல்ல, அதான் நானே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இதை நீ சாப்பிட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். ஜங்குக், சொல்லிட்டயா என்ன? இல்லை, இன்னைக்கு நீ காலேஜ் போறியா? ஆமாம் போகிறேன். நீ வீட்டிலே இருந்த ரெஸ்ட் எடுத்துக்கோ, இப்போதைக்கு போக வேணாம். இல்லை இல்லை, நானும் உன் கூட வரேன். எங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு. நான் ஆஃப் டே தான் ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்துடுவேன், போதுமா? இல்லை இல்லை, எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குமே. அதான் அம்மா வராங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அப்போ இவன் ஆஃப் டேக்கு அப்புறம் தான் வருவானா? அதுக்குள்ளே நம்ம ஜெமன் கிட்ட பிளான் போட வேண்டியதான். இதுதான் கரெக்டான டைமு அப்படின்ட்டு திங்க் பண்ணிவிட்டு செட் பண்ணியிருக்கான். இப்போ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஜங்குக் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டவல் வியர் பண்ணிட்டு வெளில வரான். மிரர் முன்னாடி வந்து நின்றுட்டு அவனோட ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வெட்டாக இருக்குது அவன் பாடி ஃபுல்லாக. டேட்டோஸ் அவ்வளோ அழகாக ரிவீல் ஆகுது. டயாங் தான் பெட்டில் இருந்து வச்ச கண்ணு வாங்காமல் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். என்ன இது, இவன் என்ன இன்னைக்கு எப்படி இருக்கான்? ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே செட் பண்ணியிருக்கான். ஜங்குக்கு தெரியுது டயாங் பார்க்கறது. அவன் மிரர் வழியாக நோட் பண்ணிகிட்ருக்கான். ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டே அவனோட ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணுறான். பட் அது ரொம்ப வெட்டாக இருக்குது. இப்போது டயாங் தான் ஜங்குக்கா இங்கே வா. ஏன் என்ன டயாங்? இங்கே வா சொல்கிறேன். இப்போ ஜங்குக்கும் அப்படியே டயாங்கிட்ட போயிட்டு நிற்கிறான். கீழே டவுன் பண்ணு. எதுக்கு? டவுன் பண்ணு. இப்போ ஜங்குக் தான் அவனோட ஹெட்டை டவுன் பண்ணதும் டயாங் அப்படியே பக்கத்தில் இருக்க டவல் எடுத்து ஜங்குக்கோட ஹேரை அப்படியே துவட்டி விடுறான். பாரு எவ்வளோ ஈரமாக இருக்குது, இதோட போனீன்னா உனக்கு தான் கோல்டு பிடிச்சிக்கும். இப்போ ஜங்குக் தான் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்டாக டயாங்கை பார்த்துட்டே இருக்கான். டயாங் அவ்வளோ அழகாக அவனோட ஹேரை வைப் பண்ணி விடுறான். இப்போ ஜங்குக் தான் அவனோட ஃபேஸை அப் பண்ணிட்டு, என்ன புதுசாக இருக்குது, இதெல்லாம் நீ எனக்கு பண்ண மாட்டே, என்னைக்கு என்ன அதிசயமாக இருக்குது? அப்படிலாம் இல்லையே, என் புருஷனுக்கு நான் பண்ணி விடாமா வேற யாரும் பண்ணுவான்? என்ன சொன்னப்போ? அது அது வந்து ஒன்றும் இல்லையே. ஏய் டயா, இப்போ நீ ஏதோ சொன்ன, அது என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணி விடுவா, அதான் சொன்னேன். இல்லை, அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ சொன்னேன். இல்லை ஜங்குக்கா, நான் எதுவும் சொல்லலையே, உனக்கு தான் வேறு ஏதோ கேட்டிருக்கு போல. சமாளிக்கிறல்ல, இரு ஒன்று ஆஃப்டர்நூன் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி டயம் நீ கொஞ்சம் வெளில
நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் ஏன் வெளில போகணும்? நான்லாம் போக மாட்டேன். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஷர்ட் எடுத்து அவன் மேலே வியர் பண்ணுறான். பிளாக் கலர் ஷர்ட் தான். அப்படியே 2 பட்டனை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த ஷர்ட் எடுத்து போடுறான். இப்போ அடுத்து அவனோட டவலை தான் ரிமூவ் பண்ணலான்னு போகிறான். அப்போ கரெக்டாக டயாங் அவனோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக் தான் டயாங்கை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டே பேண்ட் எடுத்து போட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவனோட ஸ்லீவெல்லாம் சுருட்டி விட்டுட்டு டயாங்கிட்ட வரான். போதும், ஐஸை ஓப்பன் பண்ணு, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது டயாங் தான் அவனோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். சரி, பார்த்து சேஃபாக இரு. நான் காலேஜ்க்கு போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கு மட்டும் இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன். இப்போ ஜங்குக் தான் போகலான்னு போகிறான். டயாங் சடனாக ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து, இப்போ என்ன டயாங், என்னாச்சு? இப்போ டயாங் தான் அப்படியே அந்த பெட்டை விட்டு எழுந்து ஜங்குக் கிட்ட போகிறான். என்ன பண்ண போகிற? இப்போ அப்படியே டயாங் போயிட்டு அந்த 2 பட்டன் ரிமூவ் ஆகியிருக்கும்ல, அதை அப்படியே டைட்டாக போட்டு விடுறான். இதை ஓப்பனில் விடாத, க்ளோஸ் பண்ண. ஒழுங்காக ப்ரொஃபஸர் மாதிரி போ. ஏற்கனவே நான் அப்படி தானே இருக்கேன், இப்போ என்ன புதுசாலாம் இல்லை. என்னை பொறுத்தவரை இப்படி தான் போகணும். நீ இதுக்கப்புறம் பாரு, ரொம்ப டைட்டாலாம் ட்ரெஸ் போடக்கூடாது, லூஸாக தான் போடணும். ஓ அப்படியா? உனக்கு பொசசிவ் ஆகுது, கரெக்டா? பொசசிவா? என்னக்கா? அதெல்லாம் இல்லையே. அப்புறம் இதுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும், எல்லாரும் என்னே சைட் அடிப்பாங்க, அதனால தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கே பாரு, காலேஜுக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த பட்டனை ரிமூவ் பண்ணன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இருக்கும் உனக்கு. இதெல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் போகலான்னு போகிறான். என்ன இது, அவ்வளோதானா, சும்மா போகிறா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு டயாங்கோட ஃபேஸே ஒரு மாதிரி டல் ஆகுது. இப்போ அப்படியே டயாங் திரும்பி வாஷ்ரூம்க்கு போகலான்னு போகிறான். அப்போ கரெக்டாக ஜங்குக் வந்துட்டு டயாங்கை பேக் சைட்லேருந்து டைட்டாக ஹக் பண்ணி அவனோட சீக்ஸில் தான் கிஸ் பண்ணுறான். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கால் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன், சரியா? இப்போ நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். டயாங் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனும் அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறான். இப்போ அப்படியே டயாங் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரான். ஜெமன் காலேஜ்க்கு போயிருக்கானா என்னன்னு தெரியலையே, நம்ம சரி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனுக்கு தான் கால் பண்ணுறான். தென் அந்த சைட்லேருந்து, அல்ரா மச்சான், என்ன காலேஜ்க்கு வரியா என்ன? இல்லைடா, நான் வரலை, ஜங்குக்கு என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கான். பாரு, உன் புருஷனுக்கு உன் மேலே எவ்வளோ அக்கறை பாரு. ஆமாம், ரொம்ப தான். சரி, நீ அந்த லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ண, அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் போயிட்டு இப்போவே அந்த பிளேஸை புக் பண்ணுறேன். அதெல்லாம் பண்ணலாம் மச்சான், இன்னும் அவசரம். இதெல்லாம் உனக்கு புரியாது. இப்போ நம்ம சொன்னாதான் அப்போ கரெக்டாக இருக்கும். அதுவும் கரெக்டு தான். சரி, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், ஆனால் நீ தனியாக போகக்கூடாது, நானும் வருவேன். சரி, ஒன்றாவே போகலாம். இப்போ கரெக்டாக காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. இந்த டைமில் யாராக இருக்கும்? இல்லைண்ணா, நீ ஒரு நிமிஷம் காலையே இரு, நான் கீழே போயிட்டு யாருன்னு பார்க்குறேன். சரி போ. இப்போ டயாங் தான் ரூமை விட்டு வெளில வந்துட்டு ஸ்டெப் வழியாக கீழே இறங்கி அங்கே டோர் கிட்ட தான் போயிட்டு பார்க்குறான். காலிங் பெல் தான் ப்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. டயாங் தான் போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அத்தை, நீங்களா? ஆமாம், நானே தான். என்ன வெளில நிற்க வச்சு தான் பேசுவியா என்ன? அப்படி இல்லை, உள்ளே வாங்க. ஜங்குக்கோட அம்மா தான் அது. உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறான். சோஃபாவில் போயிட்டு சிட் பண்ண வைக்கிறான். ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? காஃபி, டீ? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உனக்கு இப்போ ஹெல்த் எப்படி இருக்குது, பரவாயில்லையா? இப்போ எனக்கு பரவாயில்ல அத்தை. புக் தான் என்கிட்ட சொன்னான், அவன் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு.
அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆ சரிங்க அத்தை, சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் எதுவும் வேணாட்டையா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இல்லை இல்லை, நீங்கள் நீங்கள் வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி டயாங் தான் டைனிங் டேபிளில் செட் பண்ண வைக்கிறான். அப்படியே செட் பண்ண வச்சுட்டு கிச்சனில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறான். டயாங் நான் சாப்பிட்டுட்டேன், பரவாயில்ல சாப்பிடுங்க. ஏய் மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹலோ அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்டு. சரிப்பா சரிப்பா, சீக்கிரம் போயிட்டு வா. சரிங்க அத்தை. இப்போ டயாங் தான் அப்படியே அங்கே கிச்சன் கிட்ட போயிட்டு, ஏய் சொல்லுடா ஜிமினா. ஐயோ, நான் இன்னைக்கு தான் அந்த லொக்கேஷனை பார்க்கலான்னு வந்தேன், அதுக்குள்ளே பாரு எங்க இந்த ஜங்குக் பையன் தனியாக விடக்கூடாதுன்ட்டு அத்தையை கூப்பிட்டுட்டு வந்துட்டான். சரி சரி விட மச்சான், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நான் அங்கே இருக்க ஓனர்கிட்ட சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்கிறேன் அப்படின்ற. ஆமாம் மச்சான், அதெல்லாம் வேறு எங்கேயும் புக் ஆகாது, பார்த்துக்கலாம். சரி சரி சீக்கிரம் முடி, நானும் அவன்கிட்ட ஏதோ காமிச்சிக்க மாட்டேன், நீயும் இது சொல்லிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் தான் ஃபோன் காலை கட் பண்ணுறான். ஸோ அந்த டே ஃபுல்லாக ஜங்குக்கோட அம்மா கூட தான் டயாங் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே பார்த்தா ஜங்குக் ஒரு 7 o'clock போல தான் வீட்டுக்கு வரான். டயாங் செம கோவமாக சோஃபாவில் சிட் பண்ணியிருக்கான். ஹாஃப் டேயில் வரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ லேட்டாக வர்றதை பாரு, இருக்கு இன்னைக்கு உனக்கு. இப்போ அப்படியே ஜங்குக் தான் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஷர்ட்டில் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சோஃபாவில் போயிட்டு சிட் பண்ணுறான். டயாங் ரொம்ப பெயினாக இருக்கு, காஃபி போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயேன். ஆமாம் அம்மா எங்கே போயிட்டாங்களா? பட் டயாங் தான் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்படியே சோஃபாலேருந்து எழுந்து கிச்சனுக்குள்ளே தான் போயிட்டு காஃபி மேக் பண்ணுறான். என்னாச்சு அவனுக்கு, எதுவுமே பேசாமல் போகிறான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஜங்குக் சிட் பண்ணியிருக்கான். இப்போ அப்படியே டயாங் தான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறான். ஜங்குக் தான் அப்படியே அவனோட ஃபேஸ் அப் பண்ணி டயாங்கை பார்க்குறான். டயாங் ஆனால் ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. டயாங் ஏன்னா பார்க்கக்கூட மாட்ற? காஃபி அது தெரியுது, இப்போ நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லுவியா மாட்டியா? நான் எதுக்கு சொல்லணும்? என்ன டயாங் வந்ததும் இப்படி டென்ஷன் பண்ணிகிட்ருக்க? யார் நான் டென்ஷன் பண்ணுறேன்னா? யாரோ இன்னைக்கு ஆஃப் டேக்குள்ளே வந்துடுவேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க, ஆனால் பார்த்தா 7 o'clock வராங்க. இங்கே பாரு டயாங், சொன்னேன் எனக்கும் வரணும்னு தோணுச்சு தான், ஆனால் என்ன பண்ணுறது, காலேஜில் ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. இந்த ரீசன்லாம் நீ என்கிட்ட சொல்லாத ஜங்கு, வரணும்னு நினச்சிருந்தா வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் போகிறான். இப்போ ஜங்குக் தான் போகிற டயாங்கே ஒரு மாதிரி பார்த்துட்டே சிட் பண்ணியிருக்கான். இவனா என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அந்த காஃபியை எடுத்து சிப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே எழுந்து டயாங் கிட்ட தான் போகலான்னு போகிறான். அங்கே பார்த்தா ரூமில் டயாங் இல்லை. ஜங்குக் தான் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு திரும்ப டயாங்கை தேடி தான் போகிறான். டயாங் பார்த்தா பால்கனியில் தான் நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே ஜங்குக் பார்த்துட்டு பின்னாடி வழியாக வந்துட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தள்ளிப்போ, இப்போ எதுக்கு வந்தா? இங்கே பாருட்டையா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஒர்க்கு ஹெவி, அதனால தான் வர முடியல. அப்புறம் எதுக்கு நான் வந்துடுவேன்னு சொன்னேன், உனக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா? பாரா எனக்கு வெயிட் பண்ணியா நீ? இல்லை, அது வந்து அத்தை வெயிட் பண்ணாங்க உங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி. ஓஹோ அப்படியா, அம்மா தான் வெயிட் பண்ணாங்களா? ஆமாம். அப்போது நீ எதுக்கு என்கிட்ட கோச்சிக்கிட்ட? அது அது வந்து அதனால தான் கோச்சிக்கிட்டேன். இப்போது ஜங்குக்கோட ஹேண்டு தான் டயாங்கோட வேஸ்ட் கிட்ட போகுது. என்ன பண்ணுற? இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணாத, எனக்கு இன்னும் ஹெல்த்து சரியாகலை. நிஜமாவா? ஆமாம். ஓ, எனக்கு எதுவும் கிடைக்காதா? என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி டயாங் க்யூட்டாக திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான்.
ஜங்குக்கு அப்படியே பாவமாக டயங்க பார்க்குறான். ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் போகலான்னு போகிறான். என்ன இதை போகாத போகாத போகாத, அவன் ஏன் என்கிட்ட முன்னாடி மாதிரி இருக்க மாட்டான், அவன் மாறிட்டானா, போகாத போகாத அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக ஜங்குக் அப்படியே நின்று திரும்பி டயங்க பார்க்குறான். டயங் பாட்டுக்கு கேஷுவலாக அந்த சைட் திரும்பி நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான் திரும்பி வந்துட்டா. கூப்பிட்டியா என்ன? ஆ இல்லையே, நான் எங்கே கூப்பிட்டேன்? ஓ இல்லையா, அப்போது எனக்கு தான் கேட்டுச்சு போல. சரி அப்படின்ற மாதிரி திரும்பி போகலான்னு போகிறான். அப்போ டயங் தான் சடனாக ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி, என்ன நீ போனால் போயிடுவியா? ஆமாம், அப்புறம் நீ தான் போக சொல்கிற, அதான் போகிறேன். ஜங்குக்கா சொல்லு டயங் என்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அப்படியே டயங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு, என்ன அது 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 வந்து என்ன எதுனாலும் சொல்லுடையா? அது அது சாரி ஜங்குக்கா. இப்போ எதுக்கு? இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் எனக்கு அந்த ரிங்கை என்கிட்ட கொடுத்துட்டேன். முடியாத. ஏன் முடியாத? நீ தானே வேணான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்த, இப்போ எதுக்கு கேட்குற? என்ன ஜங்குக்கா, அதான் நான் சாரி சொன்னல, என் மேலே தான் தப்பு. திரும்ப அந்த ரிங்கை என்கிட்ட கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிடுறான். இவன் ஏன் இப்படி இருக்கான்? நான் தான் சாரி சொல்லிட்டல, அப்புறம் என்ன கோவம் இவனுக்கு? இப்போ ஜங்குக் தான் அந்த சைட் ரூம்குள்ளே போயிட்டு, சாரிட்டேன், இதை நான் உனக்கு கரெக்டான டைம் வரக்குள்ள நானே உன் ஹேண்டில் போட்டு விடுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண. இப்போ கரெக்டாக ஜங்குக்கு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த காலை எடுத்து அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ, யார்? யாரா? அதுக்குள்ளே மறந்துட்டியாண்ணா? நான் தான் சுகா பேசுகிறேன். சொல்லுடா, என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப் வேணும்? நான் வந்து ஜிமின்க்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். சூப்பரா, நல்ல ஐடியா தான். அதுக்கு தான் எனக்கு உன் ஹெல்ப் வேணும். நீலாம் நல்லா வாழ்கிற, ஆனால் எனக்கு தான் ஒருத்தர் இருக்கானே, எதுக்குமே யூஸ் இல்லாமல். சரி வீட்டை நம்ம 2 பேரும் சேர்ந்தே பிளான் பண்ணலான்னு. நீ உன் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ண, நான் என் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். நான்லாம் ப்ரப்போஸ்லாம் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தான். சரி நீ என்னமோ பண்ணு, ஆனால் எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுடா. அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த 1 வீக்கும் பாஸ் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம ஜங்குக்கோட பர்த்டே டேவும் வருது. அப்போது ஜங்குக் அழகாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரே ஹாப்பியாக இருக்கான். எனக்கு கண்டிப்பாக அவனுக்கு ஞாபகம் இருக்கும் என்னோட பர்த்டேன்னு. அவன் எப்படி மறப்பான்? நைட்டே விஷ் பண்ணுவான்னு நினச்சேன், ஆனால் பண்ணலை. சரி மார்னிங் பார்க்கலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு ரூமை விட்டு வெளில வரான். அப்படியே வந்துட்டு அங்கே டைனிங் ஹாலில் தான் சிட் பண்ணுறான். டயங்கும் அழகாக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்குக்கு கொடுக்குறான். டயங்கோட ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஜங்குக்கை பார்த்ததுமே, என்ன இது, இவன் எதுவுமே கேட்காம அவன் பாட்டுக்கு சைலண்டாக இருக்கான். டயங். சொல்லு ஜங்குக்கா, என்னாச்சு? உனக்கு எதுவும் என்னாச்சு? சால்ட்டு கம்மியாக இருக்கா? அதெல்லாம் இல்லை. எனக்கு என்னடின்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னடி? தெரியலையே. நல்லா யோசிச்சு பாரு டயம், உண்மையா ஞாபகம் இல்லையா? ஞாபகம் வந்துட்டா. என்ன? அதுவா, அது வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே ஆச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனோட ஸ்பெஷல் டே இன்னைக்கு. அப்படி யாரு டயம்? வேற யாரு? என்னோட அம்மா தான். என்னோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் இன்னைக்கு தான் ஆனிவர்சரி.
ஞாபகமே இல்லை பாரு, எப்படி மறந்தனா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான். என்ன இது, நம்ம ஒன்று சொன்னால் இவன் அதுக்கு மேலே பண்ணுறான். ஒரு வேளை அவனுக்கு நம்மளோட பாடி ஞாபகம் இல்லை போல. இன்னும் இந்த டே முடியலை, பார்க்கலாம், கண்டிப்பாக அவனுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இவனும் சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு சோஃபாவில் தான் போயிட்டு சிட் பண்ணுறான். இப்போ அப்படியே திரும்ப டயாங் வரான். என்னங்க காலேஜ் போகலையா என்ன? என்ன இவன் இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளில கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா. என்ன உங்களை தான் கேட்குறேன். இல்லைடா போகல. அம்மா உனக்கு உண்மையா அன்னைக்கு என்னடின்னு ஞாபகம் இல்லையாடா? வேறு என்னடி, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே. நானும் நல்லா திங்க் பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஞாபகம் வந்துட்டு. என்ன என்னடி? அதுவா, இன்னைக்கு நானும் ஜிம்மும் ஸ்கூல் ஜாயின் பண்ணப்போ நானும் ஸ்கூலில் ஸ்டெப்பில் வந்துட்டுருக்கக்குள்ள அப்போ ஜிம்மின் ஸ்டெப்லேருந்து கீழே விழுந்துட்டான். அது இன்னைக்கு தான் நடந்துச்சு. அதான் ஞாபகம் வந்துச்சு. இரு, நான் போயிட்டா ஜமனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓடிடுறான். இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, இன்னும் குழந்த மாதிரியே இருக்கான் போகிற அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக் செட் பண்ணியிருக்கான். தென் அப்படியே பார்த்தா இந்த சைட் டயாங் தான் ஜிமனுக்கு கால் பண்ணிவிட்டு, டேய் ஜிமன்னா என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே, எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கா, ஒன்றும் சொதப்பக்கூடாது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் வரக்குள்ள கரெக்டாக நைட்டாக நான் அவனை கூப்பிட்டு வந்துடுவேன், சரியா? நீ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வைக்கிற. சரிடா, சரி பண்ணி வைக்கிறேன். உனக்காண்டி இதெல்லாம் பண்ண மாட்டேனா என்ன? நீ எனக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்ட, உனக்கு போய் இதை பண்ண மாட்டேனா? நான் பண்ணுறேன் மச்சான். ஆனால் ஒன்று, நீ என்கிட்ட மறைச்ச பாரு, சத்தியமாக நான் மறக்கவே மாட்டேன்டா. டேய் அதெல்லாம் இப்போ எதுக்குடா பேசுகிற? ஏதோ ஒரு இதில் மறைச்சிட்டேன். என்னமோ சொல்கிற. அன்றைக்கி உங்ககிட்ட ஹெல்த் இஷ்யூனால எதுவும் பேச முடியல, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் கால் கட் பண்ணுறான். இப்போ டயாங் தான் பேசிட்டு அப்படியே திரும்புகிறான். அப்போ பார்த்தா ஜங்குக் தான் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். அடியாத்தி, இவன் பின்னாடி நிற்கிறான். ஒரு வேளை நம்ம பேசினதை கேட்டிருப்பானோ? ஐயோ பயமாக இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது? டயாங் சமாளி. சரி சமாளிப்போம். என்ன இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? டயாங், நான் சீரியஸாக கேட்குறேன், உனக்கு இன்னைக்கு என்னடின்னு ஞாபகம் இல்லையா? என்ன ஜங்குக்கா, என்னாச்சு உனக்கு? நான் தான் சொல்லிட்டேன், வேறு என்ன இன்னைக்கு ஸ்பெஷலாக இருக்க போகுது? என் அம்மா அப்பாவுக்கு ஆனிவர்சரி, அப்புறம் வேறு எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை ஜங்குக்கா. சும்மா நீ இதே கேட்டுட்ருக்காத. ஆமாம், நான் தான் கேட்டுட்ருக்கேன். எல்லாம் என்னோட தப்பு தான், நான் தான் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போகிறான். அவனுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு, ஐயோ என்ன இது, இவன் இப்படி போகிறான். சரி வேறு வழி இல்லை, கொஞ்சம் ஒரு 7 o'clock வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூட புருஷா, அதுக்கப்புறம் நானே சொல்கிறேன். என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டயாங்கும் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ இப்படி தான் அந்த டே ஃபுல்லாக நம்ம ஜங்குக் டயாங் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். பட் டயாங் சொல்லியிருக்க மாட்டான். ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகியிருக்கும். இப்போது ஜங்குக் தான் ஸ்டெப்லேருந்து இறங்கி வரான். அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, அதை அப்படியே அட்டன் பண்ணுறான். ஹலோ டேய் மச்சான், நான் தான்டா சுகா பேசுகிறேன். நீ கரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட்க்கு மட்டும் வந்துடுறா. வர இப்போ டயாங்னா ஒரு மாதிரி சோஃபாவில் சோகமாக சிட் பண்ணியிருக்கான். ஜங்குக்கும் என்னன்ற மாதிரி போயிட்டு பக்கத்தில் சிட் பண்ணுறான். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லை. சொல்லு டயாங், என்னன்னு கேட்குறல? அதுவா, நான் ரொம்ப ஆசாசியாக ஆர்டர் பண்ண ரேமன் கெட்டு போயிடுச்சு. ஏன்னா கெட்டு போச்சா? இதுக்கா இப்படி சோகமாக இருக்க? ஆமாம்,
அட பாவி, நான் இங்கே என்ன நிலமையில உட்காந்துருக்கேன் அது கூட தெரியாம ராமன் கெட்டு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஜங்குக்கா? ஒன்றும் இல்லை, இரு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே எழுந்து கிச்சனுக்குள்ளே போகிறான். டேயாங்காக ராமன் தான் செய்யலான்னு போகிறான். அழகா குக் பண்ணலான்னு போகிறான். டேயாங்க அதை நோட் பண்ணுறான். என்ன பண்ணுறான் இவன்? எனக்காக ராமன் செய்கிறானா? ஐயோ, எனக்கும் பாவமாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? இன்னும் கொஞ்ச நேரம்தான். இவனை நான் எப்படி வெளில கூப்பிட்டுட்டு போகிறது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டயாங்னா அப்படியே கிச்சனுக்கு வெளில இருந்து ஜங்குக்கே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். குக் பண்ணக்குள்ளே கூட இவன் எவ்வளோ அழகாக இருக்கான். இவனை எப்படியாச்சும் நம்ம வெளில கூப்பிட்டு போகணுமே. என்ன பண்ணுறது? சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ கரெக்டாக ஜங்குக் தான் அப்படியே குக் பண்ணிவிட்டு திரும்பக்குள்ள டயாங் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு திரும்ப சோஃபாலே செட் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக் தான் அந்த பிளேட்டில் ராமன் வச்சு அதை அப்படியே எடுத்துகிட்டு வரான். அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு சோஃபாவில் செட் பண்ணி டயாங் கிட்ட கொடுக்குறான். எனக்காக பண்ணியா? ஆமாம். ஏன் நான் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை. அப்புறம் என்ன, சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி இதை எடுத்து அப்படியே அழகாக ஃபீட் பண்ணி விட்டுறான். என்ன பார்க்குற, சாப்பிடு. இப்போ டயாங்கும் அதில் ஒரு பீஸை தான் எடுத்து வாயில் வைக்கிறான். என்ன இது ஒரே உப்பாக இருக்கு? என்ன அப்படியா இருக்கு? நான் ஒன்றும் அவ்வளோவா போடலையே. ஆமாம், அப்படி தான் இருக்கு, வாயில் வைக்க முடியல. இப்போ ஜங்குக்கும் அதை எடுத்து சாப்பிடலான்னு போகிறான். இல்லை இல்லை, இதை நீ சாப்பிடாத அப்படின்ற மாதிரி டயாங் அதை வாங்கி திரும்ப பிளேட்டில் வச்சிட்றான். நீ வா, நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம். என்ன ரெஸ்டாரண்ட்டா? ஆமாம் வா. இல்லை இல்லை, நான் வரல. வா ஜங்குக்கா, நம்ம போயிட்டு அங்கே சாப்பிட்லாம். உனக்கு ஏதாச்சும் குறை சொல்லிகிட்டே இருக்கணும் என் ஃபுட்டை. அவனுக்காக எவ்வளோ ஆசையாக பண்ணேன், அதில் உப்பு இருக்குன்னு சொல்கிறேன். நான் வரல. ஐயோ ப்ளீஸ் எனக்காக வாயேன். இல்லை, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ வேணா யாரையாவது கூப்பிட்டு போ, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் எழுந்து ரூமுக்கு போகலான்னு போகிறான். இவன்கிட்ட கேட்டதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம், எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக் செம கோவமாக போகிறான். ஐயோ கோவமாக போகிறேனே, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. இதை வச்சு அவனை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா முடியாது போலையே. ஏன் ஏதாச்சும் யோசி, உன்னால் முடியும், கண்டிப்பாக முடியும். இவனை கூப்பிட்டு போயிடு. இப்போ டயாங்னா அப்படியே அங்கே ரூமுக்கு போகலான்னு போகிறான். அப்போ கரெக்டாக ஜிமன் தான் கால் பண்ணுறான். என்னடா? டேய் மச்சான், எல்லாம் ரெடியாக இருக்குடா, நீ வந்தால் மட்டும் போதும். என்ன வரியா இல்லையா? டைம் ஆகுது பாரு. அதுக்கு தான்டா நானும் கூப்பிட்டு போகிறேன், நீ கொஞ்சம் காலை கட் பண்ண, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டயாங் கால் கட் பண்ணிவிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக் தான் விண்டோ கிட்ட ஒரு மாதிரி சேடாக ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். வர வர உன்னோட விளையாட்டு ரொம்ப அதிகமாயிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்கிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை. ஏன்னா என் பர்த்டே கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை. என் அம்மாவிலேருந்து அப்பா வரைக்கும் என் ஜன் ஆரம் கூட எல்லாரும் விஷ் பண்ணாங்க. ஆனால் இவன் எப்படி மறந்தான் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கான். இப்போ டயாங்கா அச்சோ ரொம்ப கோவமாக இருக்கான் போலையே, சரி போய் பேசலாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு பின்னாடியே போகிறான். ஜங்குக்கா. என்ன இப்போ எதுக்கு இங்கே வந்தா? ஜங்குக்கா இங்கே பாரு, நான் தான் கூப்பிட்றேன்ல, எனக்காக ரெஸ்டாரண்ட் வாயேன், எனக்கு 1 டே மட்டும் ப்ளீஸ். நான் எதுக்கு வரணும்? இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ வந்து தான் ஆகணும். இப்போ பார்த்தா கரெக்டாக அவனுக்கு சுகாவும் கால் பண்ணுறான். இவன் வேற கால் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுறது? போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி டயம், நீ ரெடியாக போகலாம். நிஜமாவா? ஆமாம் நிஜமாக தான். இப்போ டயங்க அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே ரெடி ஆகலான்னு போகிறான்.
நான் உனக்கு ஒரு ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஷர்ட் போட்டுக்கோ ஜங்குக். யா எதுக்கு? ஏன் இதுக்கெல்லாம் கேட்காத, போட்டுக்கோ. நான் உனக்காண்டி ஆசையாக எடுத்தது. அப்படியா? சொல்லவே இல்லை. அதான் இப்போ சொல்கிறல, இது போட்டுட்டு தான் நீ வரணும். சரி போடுறேன். இப்போ ஜங்குக் தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அவனும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறான். ஸோ டைம் ஸ்கிப்ஸ் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் 2 பேருமே அவ்வளோ அழகாக ரெடியாகி வெளில வராங்க. இப்போது டயாங் தான் ஜங்குக்கு அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறான். அவன் கொடுத்த ஷர்ட் ஜங்குக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒயிட் கலர் ஷர்ட்டு, அப்படியே ஸ்லீவ்லாம் சுருட்டி விட்டுருக்கான். லிப்பில் பியர்சிங் ஹேண்டில் அவ்வளோ அழகாக டாட்டோஸ் ரிவீல் ஆகுது. அவனோட ஷர்ட் காலர் கிட்ட 2 பட்டனை ரிமூவ் பண்ணி விட்டுருக்கான். அவனோட செஸ்ட்லேயும் டாட்டோ தெரியுது. ஐயோ, இவன் என்ன இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கான்? இவன் இந்த அளவுக்கு இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த ட்ரெஸ்ஸே கொடுத்துருக்க மாட்டேனே. என்ன என்ன அப்படி பார்க்குற? ஆ ஒன்றும் இல்லை ஜங்குக், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியா? உன்னோட செலெக்ஷன் எப்பவும் பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டு தானே டயா? ஆ கரெக்டு தான். சரி போகலாமா? அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் டயாங் கிட்ட அவனோட ஹேண்டை கொடுக்குறான். டயாங்கும் அவ்வளோ அழகா ஜங்குக்கோட ஹேண்டில் போயிட்டு அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். இப்போ 2 பேருமே வீட்டை விட்டு வெளில வராங்க. இப்போ ஜங்குக் தான் கார் எடுக்கலான்னு போவான். என்ன கார்லையா? ஆமாம், காரில் தான் போகிறோம். இல்லை பைக்கில் போகலாம். ஏன்னா பைக்லையா? இல்லை எனக்கு பைக்கில் தான் போய் பழக்கம் இல்லை. இதனால என்ன, எனக்கு பைக் ஓட்ட தெரியும். நான் உன்னை கூப்பிட்டு போகிறவா? ஏன்னா நீயா? ஆமாம் நான் தான். ஏன் நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன, வா. இப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். அப்போ கரெக்டாக டயாங் தான் பைக் எடுத்துகிட்டு அந்த பைக்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கும் அவ்வளோ அழகாக போயிட்டு டபுள் சைட் லெக் போட்டு அந்த பைக்கில் சிட் பண்ணிக்கிறான். இருந்தாலும் அவனால் சிட் பண்ண முடியல. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. டயாங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டயாங்க்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி. இப்போ அந்த ப்ளஷியோடையே அங்கே பைக் ரைட் ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக் தான் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டயாங் கொஞ்சம் பொறுமையாக போ, நைட்டில் போய் பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். என்ன ஜங்குக்கா, ஒரு ப்ரொஃபஸர் நீ பைக்கில் போகிறதுக்கு எப்படி பயப்படுற? ஆமாம், பயம் இருக்காதா என்ன? ப்ரொஃபஸராக இருந்தாலும் பயம் இருக்க தானே செய்யும். அதுவும் கரெக்டு தான். கொஞ்ச நேரம் அமைதியாக வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் தான் அந்த பைக்கை ரைட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கரெக்டாக ஜங்குக் டயாங்கோட ஹிப்பை நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறான். என்ன பண்ணுறா? இப்படிலாம் பண்ணாதா, என்னால் பைக் ஒழுங்காக ஓட்ட முடியாது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் பிடிக்காம வேறு என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் முடியாது, நான் அப்படி தான் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் க்ரிப்பாக பிடிக்கிறான். டயாங்க்கு ஜங்குக்கு அப்படி பிடிக்கிறது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே ஜங்குக் தான் அவனோட ஹெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு டயாங்கோட ஷோல்டரில் அப்படியே மேலே சாஞ்சிக்கிறான். இங்கே பாரு ஜங்குக், இப்படிலாம் பண்ணாத, நீ என்னை ஒழுங்காக பைக் ஓட்ட விடு. எங்கே பாரு டயாங், நீ ஃபஸ்ட்டு பொறுமையாக போ, அதுக்கப்புறம் நான் உன்னை விடுறேன். அதெல்லாம் முடியாது. அப்போது நானும் விட முடியாது. இப்படி தான் ஸோ அங்கே அந்த ரைடும் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. ஜங்குக் தான் டயாங்க ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். டயாங்கும் அது பிடிச்சிருக்கு, பட் அவன் பெருசாக காமிச்சிக்கல. இப்போ அப்படியே பார்த்தா டயாங் வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு தான் கூப்பிட்டு போகிறான் ஜங்குக்கை. ஸோ அது வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குது. என்ன பிளேஸ் இது? ரெஸ்டாரண்ட் தானே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்ன டயாங். இது என்ன இடம்? அதுவா, நம்ம இப்போ பேசாத, நீ உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அங்கே டயாங் தான் பைக்கை போயிட்டு பார்க் பண்ணுறான். 2 பேருமே இறங்குறாங்க கீழே. ஜங்குக் தான் அந்த பிளேஸை ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறான். ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இந்த ஃபார்ம் ஹவுஸ் பின்னாடி ஹில்ஸாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கு அந்த பிளேஸு. ஸோ அவங்க வரவும் இப்போ கரெக்டாக இன்னொரு பர்சன் தான் அதே பிளேஸ்க்கு வராங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான்.
இப்போ ஜங்குக் தான் சுகாவை பார்த்ததுமே அங்கே போயிட்டு பேச போகிறான். அப்போ கரெக்டாக டயாங் தான் ஜிமனுக்கு கால் பண்ணுறான். ஹே ஜிமனா, நான் உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன்டா, நீ எங்கே இருக்க? அப்படியே திரும்பி பின்னாடி பாரு. ஆ ஆ பார்த்துட்டேன். இப்போ அப்படியே டயாங் தான் ஜிமன்கிட்ட ஃபாஸ்ட்டாக போகிறான். என்னடா எல்லாம் ரெடி ஆகிட்டா? மச்சான், எல்லாம் பக்காவாக இருக்குது. சரி, நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் போகிறான். இந்த சைட் ஜிமன் தான் அப்படியே சுகா கிட்ட வாக் பண்ணி போகிறான். சுகாவும் ஜிமனை பார்த்துட்டு 2 பேருமே எதுவுமே பேசிக்கல, அப்படியே சைலண்டாக நின்றுட்டுருக்காங்க. இந்த சைட் ஜங்குக் தான். நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, டயாங் எங்கே போனா? அதானே, டயாங் எங்க? ஜங்குக் அவன் உங்களை தான் கூப்பிட்டான், நீங்கள் போங்க. சுகா நீ என் கூட வா. இல்லை நீ என் கூட வா. இல்லை நீ வா ஃபஸ்ட்டு. ஜங்குக் உங்களை டயாங் கூப்பிட்டான், நீங்கள் போங்க. அங்கே ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே இருக்கான் பாருங்க. என்ன நடக்குது, இவன் எங்கே போனான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே ஜங்குக் தான் ஸோ அந்த சைட் போகிறான். இங்கே ஜிமன் தான் சுகாவோட ஹேண்டை பிடிச்சி அந்த ஃபார்ம் ஹவுஸ் பின்னாடி கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே ஒரு பெரிய ட்ரீ இருக்குது. அங்கே போனால் அந்த ஹோல் சிட்டியே தெரியுது, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போது இந்த சைட் பார்த்தா ஜங்குக் தான் டயாங்க தேடிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே போகிறான். ஸோ அது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, யாருமே இல்லை அங்கே லைட்லாம் ஆஃபில் இருக்குது. அப்போ சடனாக அவனோட ஐஸில் ஒரு பிளாக் கிளாத் எடுத்து ஐஸ் அப்படியே டைட் பண்ணுறாங்க. என்ன இதுக்கு, என் ஐஸ் எதுக்கு டைட் பண்ணுறீங்க? இங்கே நினைக்கிற பர்சன் நான் இல்லை, அவன் வெளில இருக்கான். அந்த சைடில் இருந்து எதுவுமே பேசலை. இப்போது ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி தான் அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பிளேஸே ஒரே டார்க்காக இருக்குது. ஜங்குக்கு ஐஸ் வேறு பிளாங்காக இருக்குது, எதுவுமே தெரியலை. இப்போ அந்த பர்சன் தான் ஜங்குக்கோட ஐஸில் இருக்க அந்த பிளாக் கிளாத்தை அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. ஜங்குக் ஐஸை ஓப்பன் பண்ணவும் அங்கே அப்படியே லைட் ஆன் ஆகுது. ஜங்குக் செம்ம ஷாக்கோட அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். ஆப்போசிட்டில் டயாங் தான் நின்றுட்டுருக்கான், ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு. ஸோ அவனுக்கு பின்னாடி பார்த்தா அந்த லைட் டெக்கரேஷன் செம்ம அழகாக இருக்குது. ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கான்னு போட்டு அப்படியே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக வெறும் ஹார்ட் அண்ட் பலூன்ஸாக இருக்குது, ரெட் அண்ட் ஒயிட்டு. ஸோ அந்த கலரில் ஜங்குக் அப்படியே ஷாக்கோடையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது டயாங் தான் ஜங்குக் முன்னாடி வாக் பண்ணி வரான். ஹேண்டில் ஒரு ஃப்ளவர் பொக்கே வச்சுருக்கான். அப்படியே அவ்வளோ அழகாக ஜங்குக் முன்னாடி நீல் பண்ணி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜங்குக்கா. நீ திங்க் பண்ணியிருக்கலாம் எனக்கு உன்னோட பர்த்டே ஞாபகம் இல்லைன்னு, அதை எப்படி நான் மறப்பேன்? எனக்கு உன்னோட பர்த்டே தான் ரொம்ப ஸ்பெஷலான டே, அதை போய் நான் மறப்பேனா? என்ன உனக்கு தெரியக்கூடாதுன்னு குட்டியாக சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு தான். இது வரைக்கும் நீ பண்ண எல்லாமே நான் பிடிச்சி தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனே தவிர ஒரு நாளும் ஒன்று நான் ஹேட் பண்ணதே கிடையாது. நம்ம மேரேஜ் என்னமோ சீக்ரெட்டாக தான் நடந்துச்சு, ஆனால் ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கோவமாக இருந்துச்சு அவன் மேலே. அதுக்கப்புறம் அந்த கோவம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. நீ என்கிட்ட டீஸ் பண்ணுறது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நானே உன்கிட்ட என்னோட லவ்வை சொல்ல நினச்சேன், ஆனால் என்னோட ஈகோ தடுத்துருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன் நான் அந்த ரிங்கு கூட கழட்டி உன் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு போனேன். அப்போ கூட எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுன்னு தெரிஞ்சதும் நீ என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண. எனக்கு பெருசாலாம் சொல்ல தெரியல, நீ என் கூட இருக்கக்குள்ளலாம் நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட இந்த மேரேஜ் லைஃப் உன்னால தான் ஃபுல்ஃபில் ஆச்சு, உன்னால் மட்டும்தான். நீ என் கூட இருக்கக்குள்ள நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜங்குக்கா. இப்போ சொல்கிறது எல்லாமே ட்ரூ தான், இதை என்னோட மனசுலேருந்து வருது. இப்போ வரைக்கும் நீ என்னை மன்னிச்சிட்டியா என்னன்னு கூட தெரியல. நான் ஏதாச்சும் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா சாரி ஜங்குக்கா. அதுக்காகலாம் என்னை விட்டு போயிடாத. எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு.
எப்போவும் நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு. ஐ லவ் யூ ஜங்குக்கா. அண்ட் will you marry me? அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ரிங்கையும் எடுத்து காமிக்கிறான். ஜங்குக்கு இது எல்லாமே பார்க்கக்குள்ள அவனோட ஐஸில் அந்த டியர்ஸாக வருது. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே ஜங்குக் தான் அவனும் டயாங்கு ஆப்போசிட்டில் நீல் டவுன் பண்ணுறான். அப்படியே அந்த ஃப்ளவரையும் வாங்கிட்டு டயாங்க செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டயாங்கும் அப்படியே ஹாப்பி டியர்ஸோட ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டயாங், உனக்கு என்னோட பாடி ஞாபகம் இருக்கா? அது எப்படி என்னோட புருஷன் பாட்டி எனக்கு ஞாபகம் இல்லாமல் போகும்? சரி, நான் சொன்னதுக்கு என்ன பதில்? எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ சொன்னா அப்படியே போயிட்டு கேக் கட் பண்ணலாம். இப்போ 2 பேருமே அந்த நில்டன் பொசிஷன்ல இருந்து எழுந்து நிற்கிறாங்க. அங்குக் தான் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு அவனோட ஹேண்ட் எடுத்து காமிக்கிறான். இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு நீ தான் போட்டு விடணும், அப்புறம் தான் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் அவனோட ஹேண்டை காமிக்கிறான். ஜங்குக் தான் இப்போ அப்படியே அவனோட பேக்கெட்ல இருந்து அந்த ரிங்கை தான் எடுக்கிறான். அடப்பாவி, ரிங் எடுத்துகிட்டே வண்டியா? ஆமாம், அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் நீயே பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்து டயாங்கோட ஹேண்டில் தான் அவ்வளோ அழகாக போட்டு விட்டுறான். இப்போ டயாங்கும் அவன் வாங்கிட்டு வந்த ரிங் எடுத்து ஜங்குக்கோட ஹேண்டில் போடலான்னு போகிறான். அப்போ பார்த்தா ஏற்கனவே டயாங் போட்டு விட்ட ரிங்கும் இருக்கு. இந்த ரிங்கா நீ இன்னும் கழட்டலையா? நான் இதுக்கு கழட்டணும்? நீ தானே மேலே கோவமாக இருந்த, நானா கோவமாக இருந்தேன்? ஆமாம்ல, சரி பரவாயில்ல, இதையும் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புதுசாக வாங்கின ரிங்க அதை அப்படியே எடுத்து அவ்வளோ அழகாக பாக்ஸி ஸ்மைலோட அந்த ரிங்கை போட்டு விடுறான். மேரேஜ் முடிஞ்சிட்டு அப்புறம் என்ன? என்ன? ஏன் உனக்கு தெரியாதா என்ன பண்ணுவாங்கன்னு? இங்கே பாரு போவட், நீ எதுக்கு பிளான் போட்டுன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணலாவா அப்படின்ற மாதிரி சொல்லி டயாங் தான் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டுட்டு போகிறான். ஸோ அங்கே பார்த்தா கேக் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே வைக்கிறாங்க. ஜங்குக்கும் அங்கே போயிட்டு நின்றுட்டு அப்படியே அவனோட 2 ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி ப்ரே பண்ணிக்கிறான். டயாங் தான் பாக்ஸியாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ அப்படியே கேக்கும் கட் பண்ணுறான். எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி டயாங்க்கு தான் ஃபீட் பண்ணுறான். டயாங்கும் அப்படியே எடுத்து ஜங்குக்கும் ஃபீட் பண்ணி விடுறான். 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ பார்த்தா ஆஃப்டர் கேக் கட்டிங் இப்போ ஜங்குக் தான் சர்ப்ரைஸ்லாம் ஓகே தான், ஆனால் எங்கே என்னோட பர்த்டே கிஃப்ட்டு? கிஃப்டா? ஆமாம்ல, அதை கொண்டு வர மறந்துட்டேனே. என்ன மறந்துட்டியா? சரி பரவாயில்ல விட, என் கிஃப்ட்டு தான் என் பக்கத்தில் இருக்கே. ஒருக்கி என்னடா பேசுகிற நீ? இங்கே பாரு, இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது, நம்ம ஃபார்ம் ஹவுஸில் இருக்கோம், மறந்துடாதா? ஏன் ஃபார்ம் ஹவுஸில் இருந்தா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யாராச்சும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேயே டயாங்கோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கா, போதும், எல்லாரும் பார்க்குறாங்க. ஜங்குக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்கே பாரு. போத்தோ போக்கட்டும். ஏன் ஹபியா நான் கிஸ் பண்ணுறேன், யாரு கேட்க போகிறான்? இப்போ அப்படியே ஜங்குக் தான் டயாங்கை கிஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்குறான். ஸோ டயாங் வந்துட்டு அவனோட 2 லெக்கை
ஜங்குக்கோட ஹிப் கிட்ட ஹோல்ட் பண்ணிக்கிறான். இப்போ அந்த பிளேஸில் டேக்குக் மட்டும்தான் இருக்காங்க. அங்கே இருந்த வெயிட்டர் எல்லாருமே போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஜங்குக் தான் டயாங்கை கிஸ் பண்ணிக்கிட்டே அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் கிட்ட கூப்பிட்டுட்டு போகிறான். ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு டயாங்க அப்படியே தூக்கிட்டு உள்ளே போகிறான். அப்படியே கிஸ் பண்ணிட்டே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குதுன்ட்டு டெலிகிராமில் பார்க்கலாம். அங்கே ஒரு பெரிய ட்ரீ இருக்குது. அதுக்கு பக்கத்தில் யோன்மின் 2 பேரும் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணி லைட் செட்டிங்லாம் போட்டு செம்ம அழகாக இருக்குது. சுகாக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன இது, இதெல்லாம் நீயா பண்ண? ஆமாம், நான் தான் பண்ணேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனால் உனக்காக நான் பண்ணலாம் நினச்சா நீ எனக்கு பண்ணிட்டியா? ஆமாம், நானும் எவ்வளோ நாள் தான் இப்படி வெயிட் பண்ணிட்டு சிங்களாக சுற்றிட்டு இருக்கிறத. இங்கே பாரு பூனைக்குட்டி, எனக்கு நான் பார்த்த ஃபஸ்ட்டு லுக்கிலே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவும் அந்த காலேஜில் நீ எப்படி வரப்பா நின்றுட்டு இருந்த தெரியுமா? அப்போவே நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். போய் சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் எங்கே நீ தான் என்னை கண்டுக்கவே இல்லை. இப்போ தான் சொல்ல சான்ஸ் கிடச்சிது. எனக்கு என் மச்சான் டயாங் மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்ண வராது. நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. எனக்கு ஓகே சொன்னாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன்னை இப்போவும் லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஓஹோ அப்படியா? அப்போது என் சைட்லேருந்து உனக்கு ஆன்சர் வேணாமா என்ன? எனக்கும் வேணும் தான். ஆனால் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சடனாக யோங்கி போயிட்டு என்னோட லிப்பில் போயிட்டு பிக் மாதிரி பண்ணுறான். ஜிமின்கா செம்ம ஷாக் ஆகிட்டு இதிலே தெரியும் என்னோட பதில் என்னன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அட்டா, எனக்குலாம் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன். என்னோட ப்ரப்போசல் அவ்வளோ நல்லாவா இருக்குது. பூனைக்குட்டி ஃப்ளாட் ஆகிட்டா என்ன? பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினும் சுகாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, நான் இதோட இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டியூரேஷன் நிறைய தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த பாட்டில் ஃபுல்லாக டேக்குக்கு மட்டும்தான் காமிச்சிருப்பேன். யோன்மின் கூட லாஸ்ட்டில் தான் வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஸோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.